மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி அனைவராலும் நாட்டு மக்களால் வணக்கத்திற்குரிய இடமாக போற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவிடத்திலே சென்று கருப்பு சட்டை போட்டு அவருடைய சிலைக்கு மேலாகும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு தினத்தை கடைபிடித்திருக்கின்றார். இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம், காவல்துறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய, காமராஜர் ஒருத்தர் அவமானப்படுத்துறாருன்னு சொன்னா நான் சொல்லுவேன் அவன் ஒரு தேச துரோகி. அந்த தேச துரோக செயல் செய்திருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். காமராஜருடைய சிலைக்கு கருப்பு துணி போடுறதும், ஒரு காலி கூட்டத்தை கூட்டிட்டு போய் அங்க நிப்பாட்டிக்கிட்டு கருப்பு தினத்தை கொண்டாடுறதும் எந்த வகையில் நியாயம்? அவர் அங்கிருந்து பேசியிருக்கிறாரு. 1966 வருஷத்துல பசுவதை தடை சட்டம், அதுல காமராஜருடைய வீடு எரிக்கப்பட்டதுன்ட்டு. எந்த வகையை எந்த ஒரு சாட்சியத்தை வைத்து சொல்லுகிறார்? தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் எல்லாம் விழுங்கி கேரளத்திற்கு கடத்தி சென்று ஒரு கடத்தல் மன்னன், மலை ஒழுங்கி மகாதேவன், இவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு என்ன அருகதை இருந்து கொண்டிருக்கிறது? காமராஜருடைய நினைவிடத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு அருகதையற்ற ஒரு மனிதர் இந்த மனோ தங்கராஜ். அங்க போய் காமராஜரை அவமானப்படுத்தியிருக்கிறார். 66ல ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் காமராஜருடைய வீட்டை எரிச்சார்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை RSSல வச்சிருந்தாங்க எல்லாம் தெரியும். குடியரசு தின ஊர்வலத்தில் RSS அணிவகுப்பு ஊர்வலத்தை எப்படி அனுமதித்தார்கள்? அன்னைக்கு அதை அனுமதிக்கும் போது இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு பொதுநல அமைப்பு RSS அன்னைக்கு தெரிஞ்சதில்ல. இன்னைக்கு எப்படி இந்த வார்த்தைகளை இவர் பேசுறாரு? ஒரு சந்தர்ப்பவாதி. இவரு காமராஜருக்கு மேலேயும் பக்தி கிடையாது, தன்னுடைய குடும்பத்துக்கு மேலேயும் பக்தி கிடையாது, திமுக மேல பக்தியே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சொந்த காரியம் ஜிந்தாபாத். மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னுடைய கோரிக்கை, காமராஜருடைய நினைவிடத்தை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய, அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட வேண்டும். சிறையில் தள்ளப்பட வேண்டும். அதை தமிழக அரசாங்கம் எடுத்தாக வேண்டும். நீங்க பழைய காலத்துல காமராஜருக்கு மேல வச்சிருந்த வெறுப்பை இப்போதும் நீங்கள் காட்டாதீர்கள். தமிழக முதல்வர் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் அது வழிபடும் ஆலயம். பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடம் என்பது வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். அங்க இஷ்டத்துக்கு இவர் கருப்பு சட்டை போட்டு போவாரு, காமராஜருக்கு கருப்பு துணி போத்துவாரு, காரிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவர் இஷ்டத்துக்கு பொய்யெல்லாம் பேசுவாரு.
ஆகையினால் தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா காமராஜரை அவமானப்படுத்திய காரணத்திற்காக தமிழக முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.